கடும் குளிரில் மூழ்கிய ஒரு பனிக்காட்டின் நடுவில் ஒரு சிறிய மரக்குடிசை இருந்தது. அந்த குடிசையில் ஒரு வயதான பாட்டி தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். வெளியே எங்கும் வெள்ளை பனி மட்டுமே. மரங்களின் கிளைகளில் பனி படர்ந்து குளிர்காற்று மெதுவாக வீசியது. அந்த நேரத்தில் பாட்டி வீட்டுக்குள் அடுப்பின் அருகில் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவளுடன் அந்த வீட்டில் ஒரு வெள்ளை ஓநாய் இருந்தது. அந்த ஓநாய் அடுப்பின் அருகில் சுருண்டு கொண்டு அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. வெளியில் பனி மெதுவாக விழுந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் திடீரென்று வீட்டின் வெளியே ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்ட ஓநாய் உடனே எழுந்து கதவின் அருகே பார்த்தது. பாட்டியும் அந்த சத்தத்தை கவனித்தாள். அவள் மெதுவாக எழுந்து கதவின் அருகே சென்றாள். அவள் கதவை மெதுவாக திறந்து வெளியே பார்த்தாள். அப்போது அவள் பார்த்த காட்சி அவளை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. வீட்டின் முன் 2 குரங்குகள் நின்று கொண்டிருந்தன. அவற்றில் ஒன்று தனது சிறிய குட்டியை கையில் தூக்கிக் கொண்டிருந்தது. அந்த குட்டி மிகவும் பலவீனமாக இருந்தது. குளிரால் அது நடுங்கிக் கொண்டே இருந்தது. அம்மா குரங்கு பாட்டியை பார்த்து உதவி கேட்பது போல இருந்தது. அந்த காட்சியை பார்த்த பாட்டியின் மனம் உடனே உருகியது. அவள் அந்த குட்டியை மெதுவாக தனது கைகளில் எடுத்தாள். பிறகு அவள் அந்த குட்டியை வீட்டுக்குள் கொண்டு வந்து அடுப்பின் அருகில் வைத்தாள். அடுப்பின் சூடு கிடைத்ததால் அந்த குட்டி மெதுவாக அமைதியாக ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் ஓநாய் அருகில் வந்து அந்த குட்டியை பார்த்தது. ஆனால் அது அந்த குட்டிக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. மாறாக அதை பாதுகாக்கும் மாதிரி அருகில் இருந்தது. பாட்டி அந்த குட்டி மிகவும் பசியுடன் இருப்பதை கவனித்தாள். அவள் உடனே சமையல் செய்ய ஆரம்பித்தாள். ஒரு கல்லில் சில பொருட்களை அரைத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாள். அதை அடுப்பில் வைத்து மெதுவாக சமைத்தாள். சில நேரத்தில் அந்த உணவு சூடாக தயாரானது. குட்டி குரங்கு பசியுடன் அந்த உணவை பார்த்து கொண்டிருந்தது. பாட்டி அந்த உணவை மெதுவாக அந்த குட்டிக்கு ஊட்ட ஆரம்பித்தாள். அந்த குட்டி மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தது. அதை பார்த்த அம்மா குரங்கு நிம்மதியடைந்தது. அந்த இரவு அந்த குடிசையில் கருணையும் அன்பும் நிரம்பி இருந்தது. இந்த சிறிய குட்டி குரங்கை குளிரிலிருந்து காக்க ஓநாய் கூட அதன் அருகில் அன்பாக இருந்தது. பசியால் வாடிய அந்த குட்டிக்கு பாட்டி மெதுவாக சூடான உணவை ஊட்டி உதவினாள். வெளியில் நின்ற அம்மா குரங்கு தனது குட்டி பாதுகாப்பாக இருக்கிறதா என்று கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தது. குளிரில் நடுங்கிய அந்த குரங்கு உதவி தேடி பாட்டியின் கதவிற்கு வந்தது. அந்த வீட்டில் மனிதரும் மிருகங்களும் சேர்ந்து ஒரு சிறிய குடும்பமாக மாறின. பசியுடன் இருந்த குரங்கு பாட்டி கொடுத்த சூடான சூப்பை நன்றாக குடிக்க ஆரம்பித்தது. அந்த சிறிய குடிசையில் அன்பும் கருணையும் நிறைந்த ஒரு அமைதி நிலவியது. பசியால் வந்த உயிர்களுக்கு உதவ பாட்டி உடனே உணவு தயாரிக்க ஆரம்பித்தாள். அவள் அந்த உணவை மெதுவாக தயாரித்து அனைவருக்கும் போதுமாறு செய்தாள். பாட்டி அலமாரியில் இருந்த மூலிகைகளை எடுத்து கவனமாக பார்த்தாள். அவள் அந்த மூலிகைகளை எடுத்து மருந்தாக தயாரிக்க ஆரம்பித்தாள். பின்னர் கல்லில் அவற்றை மெதுவாக அரைக்கத் தொடங்கினாள். அதற்குள் சிறிது தண்ணீர் சேர்த்து மெதுவாக கலக்கினாள். சில நிமிடங்களில் அந்த கலவை ஒரு மென்மையான உணவாக மாறியது. பின்னர் அந்த உணவை பசியால் இருந்த குட்டி குரங்குக்கு பாட்டி அன்பாக ஊட்டினாள். அந்த குடிசையின் உள்ளே அடுப்பின் சூட்டில் எல்லோரும் பாதுகாப்பாக இருந்தார்கள். குட்டி குரங்கு ஓநாயின் அருகில் வந்து நிம்மதியாக சாய்ந்து கொண்டது. ஓநாய் கூட அதை பாதுகாப்பாக கட்டிப்பிடித்தது. அந்த இரவு அந்த குடிசையில் மனிதரும் மிருகங்களும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருந்தனர். அன்பும் கருணையும் அந்த வீட்டை முழுவதும் நிரப்பியிருந்தது.
அந்த இரவு குளிரில் சோர்ந்த குட்டி குரங்கு மென்மையான தோலில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த அமைதியான இரவில் பாட்டி மெதுவாக ஒரு சிறிய பெட்டியை திறந்தாள். அந்த பெட்டியில் இருந்த பொருளை பார்த்தபோது அவளது மனதில் பல நினைவுகள் எழுந்தன. பின்னர் அவள் மெழுகுவர்த்தியை அணைத்து அமைதியாக இரவுக்கு தயாரானாள். சில நேரத்தில் அவள் அந்த குட்டி உயிர்களை அணைத்தபடி அமைதியாக தூங்கினாள். காலை சூரியன் மெதுவாக அந்த குடிசையின் உள்ளே ஒளியை பரப்பத் தொடங்கியது. அந்த சூடான வீட்டில் புதிய நாள் மெதுவாக ஆரம்பமானது. குட்டி குரங்கு மரக்கட்டைகளின் மீது ஏறி விளையாட ஆரம்பித்தது. அம்மா குரங்கு அருகிலிருந்து அதை கவனமாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஓநாய் கூட எழுந்து நீட்டிப்புடன் புதிய நாளை தொடங்கியது. பாட்டி அந்த பெட்டியில் இருந்த மீனை எடுத்து பார்க்க ஆரம்பித்தாள். அந்த வீட்டில் மனிதரும் மிருகங்களும் சேர்ந்து இன்னொரு அமைதியான நாளை தொடங்கினார்கள். Just to be safe. பாட்டியின் அன்பான கையிலிருந்து அந்த குரங்கு முதல் முறையாக பாதுகாப்பை உணர்ந்தது. பாட்டி அந்த குரங்கின் கையை மெதுவாக பிடித்து அது பயப்படாதபடி நிம்மதி அளித்தாள். அந்த குரங்கு பாட்டியை பார்த்து மெதுவாக சிரித்தது. மனித அன்பை அது உணர ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் குட்டி குரங்கு ஓநாயின் அருகில் சென்று விளையாட ஆரம்பித்தது. ஓநாய் கூட அந்த குட்டியை பார்த்து அமைதியாக இருந்தது, எந்த தீங்கும் செய்யவில்லை. சில நேரத்தில் அந்த குட்டி ஓநாயின் முதுகில் ஏறி அமர்ந்தது. பனியில் மூழ்கிய அந்த அமைதியான காட்டில் அந்த சிறிய குடிசை மட்டும் சூடாக இருந்தது. அம்மா குரங்கு தனது குட்டியை கட்டிப்பிடித்து அன்பாக பாதுகாத்தது. பின்னர் அந்த குரங்கு பாட்டியிடம் நன்றி சொல்லும் மாதிரி ஒரு சிறிய பையை கொடுத்தது. அந்த காட்சியை பார்த்த ஓநாய் கூட அந்த குரங்கின் முகத்தை அன்பாக நக்கி பாசம் காட்டியது. இறுதியில் அந்த குடிசையில் மனிதரும் மிருகங்களும் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்தனர். குளிர் நார்மல் ஆனதும் குரங்கும் அதன் குட்டியும் நன்றியோடு விடைதற்றது. மேலும் இதுபோன்ற மனதை நெகிழ வைக்கும் கதைகளை கேட்க ஒரு கதை சொல்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.